மேலும் ஒரு அண்மை தகவல். சென்னை பட்டினப்பாக்கத்தில் வியாபாரிகளுக்காக மீன் அங்காடி புதியதாக நவீனமான முறையில் கட்டப்பட்டுள்ளது. ஆனால் வியாபாரிகள் ஆர்வம் காட்டவில்லை என கூறப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார். வியாபாரிகள் ஏன் இந்த மீன் மார்க்கெட் மேல ஆர்வம் காட்டல? இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. சென்னை மெரினா கடற்கரை அடுத்த பட்டினப்பாக்கம் லூப் சாலையோரம் 100க்கும் மேற்பட்டோர் மீன் வியாபாரம் செய்து வருகிறார்கள். லூப் சாலையில் ஏராளமான மீனவர்கள் மீன் வியாபாரம் செய்வதால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில அதே பகுதியில ரூபாய் 9.97 கோடி மதிப்புல நவீன மீன் விற்பனை அங்காடியை தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடந்த ஆகஸ்ட் மாதம் திறந்து வைத்தார். இந்த நிலையில கடந்த ஒரு மாதமாக அந்த திறந்து வைக்கப்பட்ட மீன் அங்காடியானது பூட்டிய நிலையில் இருந்தது. இதற்கான காரணம் அங்க இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு அவர்களுக்கான மீன் கடைகளை ஒதுக்குவதற்கான பணிகள்ல சென்னை மாநகராட்சி இந்த ஒரு மாத காலத்தில் நடைபெற்று வந்தது. இந்த ஒரு மாத காலமாக அவர்களுக்கான கடையை ஒதுக்கும் பணி இருந்த நிலையில இன்றைய தினம் அந்த நவீன மீன் அங்காடியானது பயன்பாட்டிற்கு வரும் என்று சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் குமரகுருபரன் அறிவித்திருந்த நிலையில இன்று அது மீனவர்கள் மீன் வியாபாரம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இன்று காலை முதலே இந்த மீனவர்கள் இந்த மீன் அங்காடியில விற்பனை செய்வதற்கு தயக்கம் காட்டி வர்றாங்க. அது குறித்து மீனவர்களுடன் கேட்ட பொழுது, எங்களுக்கான மீன் மார்க்கெட் நாங்க ரொம்ப ஒரு 30 ஆண்டு காலத்திற்கும் மேலாக இந்த சென்னை பட்டினப்பாக்கம் லூப் சாலையில மீன் வியாபாரம் செய்து வரக்கூடிய நிலையில எங்களுக்கு அந்த நவீன மீன் அங்காடியில விற்பனை செய்யும் பட்சத்துல எங்களுடைய விற்பனையில சுணக்கம் ஏற்படும், லாபம் பெரிதா இருக்காது. ஏனென்றால் சாலையோரம் மீன் வியாபாரம் செய்யும் பட்சத்துல பொதுமக்கள் சாலையோரமா செல்லும் பொழுது அவர்கள் ஆர்வமாக வாங்கி சென்று சூழல் ஏற்படும். இதன் காரணமாக லாபம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இருப்பினும் இந்த நவீன மீன் அங்காடி திறந்து விட்டிருக்கிற நிலை பொதுமக்களுக்கு தெரியாத சூழல் இருக்கிறது. அவங்களுக்கு ஒரு மீன் மார்க்கெட் இருக்கின்றது இன்னும் பொதுமக்களுக்கு தெரியாத பட்சத்துல அவங்க ஒதுக்கப்பட்ட கடைகள்ல நாங்க மீன் வியாபாரம் செய்யும் பட்சத்துல எங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். மேற்கொண்டு அவங்க ஒதுக்கிய கடைகள் ரொம்பவும் சின்னதா இருக்கு. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிலோ மீன்களை ஒரே இடத்துல விற்பனை செய்வதற்கு அவங்க ஒதுக்கிய கடையின் அளவு சிறிதாக இருக்கு. இதனால எங்களுக்கு அங்க மீன் வியாபாரம் செய்வதற்கான தகுந்த சூழல் ஏற்படல. மேற்கொண்டு இங்க இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட மீனவர் இருக்கும் பட்சத்துல எங்களுக்கு அனைத்து மீனவர்களுக்குமான கடைகள் ஒதுக்கப்படவில்லை. குறிப்பிட்ட மீனவர்களுக்கு மட்டும்தான், மீன் வியாபாரிகளுக்கு மட்டும்தான் கடைகளானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு சில கடைகள் ஒதுக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த பகுதியில வசிக்கக்கூடிய 180% மேற்பட்ட மீனவர்கள் அந்த நவீன மீன் அங்காடியில விற்பனை செய்வதற்கு தயக்கம் காட்டி வராங்க. இன்றைய தினம் காலை சென்று பார்க்கும் பொழுது அந்த மீன் விற்பனை அங்காடியானது மூடிய கிடந்த சூழலை காட்டப்பட்டது. போய் நேரில் சென்று பார்க்கும் பட்சத்தில் அனைத்து கடைகளும் காலியாக இருந்தது. மேற்கொண்டு சென்னை மாநகராட்சி நிர்வாகத்திடம் கேட்டபொழுது அவர்கள் இன்று மதியத்திற்கு பிறகு வியாபாரிகள் ஒருவர் வந்து சேருவாங்க. மேற்கொண்டு நாளை தினம் வியாபாரம் சூடுபிடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதா தெரிவிச்சிருக்கிறாங்க. மேற்கொண்டு மீனவ வியாபாரிகள் தரப்புல கேட்கும் பட்சத்துல அவங்க அங்க சென்று வியாபாரம் செய்வதற்கு எங்களுக்கு ஆர்வம் இல்லைன்றதான் அவங்களோட தரப்பு கருத்தா இருக்கு. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.